Hi, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்டிங் மெத்தட் தான் 11th கெமிஸ்ட்ரியில். சரி, டாபிக் உள்ள போயிடலாம். பட் இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஒரு மாடல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போடலாம். என்ன பேசிக்காக தேவை, ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். டாபிக் உள்ள போகலாமா? An organic compound present in a vinegar has 40% of carbon இருக்கும். இந்த ஆர்கானிக் காம்பவுண்டான வினிகரில் 40% ஆஃப் கார்பன் இருக்கு, 6.6% ஆஃப் என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, 53.4% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இந்த காம்பவுண்டோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? வினிகர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஊறுகாலாம் இருக்கு இல்லையா, அதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவாக வினிகரை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிள் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். எலமெண்ட், percentage, atomic mass, relative number of mole, simple ratio, whole number. ஓகேவா? சரி, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், another one is oxygen. ஸோ அது ஃபர்ஸ்ட் இருக்கு. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எழுதியாச்சா? அடுத்தது பர்சன்டேஜ். கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 40%. ஹைட்ரஜன் 6.6%. ஆக்சிஜன் எவ்வளோ? 53.4%. போட்டாச்சா? சரி, இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா மற்றதை ஃபில் பண்ணலாம். அட்டாமிக் மாஸ். கார்பனுடைய மாஸ் நம்பர் நமக்கு தெரியும், எவ்வளோ? 12 இல்லைங்களா? ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1, ஆக்சிஜன் மாஸ் நம்பர் 16. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல் எழுதுறோம். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ், அதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்போ 40 டிவைடட் பை 12. அப்போ இதை எழுதுங்க 6.6 டிவைடட் பை 1. இப்போ இது எப்படி எழுதுங்க 53.4 டிவைடட் பை 16. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். சரிங்களா? டிவைட்லாம் பெரிய கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி டிவைட் பண்ணணும் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க 40 டிவைட் பை 12 ஈஸியாக டிவைட் பண்ணலாம். பட் இங்கே பாருங்க 6.6 டிவைட் பை 1 இருக்கு, அப்போ பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி டிவைட் பண்ணுறதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் 40 டிவைட் பை 12. ஸோ இது பார்க்கலாமா? இப்போ 40 டிவைட் பை 12. ஸோ இப்போ இங்கே எந்த பாயிண்ட்டுமே இல்லை, அதாவது புள்ளி வச்ச நம்பர் எதுவுமே இல்லை, புள்ளிக்கு அப்புறம் எந்த நம்பருமே இல்லை. ஸோ அப்போ டைரெக்டாகவே டிவைட் பண்ண உங்களுக்கு தெரியும், நீங்களே டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இங்கே போட்டும் காட்டியிருக்கேன். 12 × 3 36. ஸோ அப்போது 3 டைம்ஸ் வருதா, அதனால இங்கே 3 போட்டுடுறோம், இங்கே 36 போட்டுடுறோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 40ல் 36 மைனஸ் பண்ணுங்க, ரிமைனிங் 4 வரும். ஸோ இப்போ இங்கே 4 தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்கிறீங்க, நான் 0 சேர்க்குறேன். இங்கே 0 சேர்த்தா இங்கே நான் என்ன வைக்கணும், பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? இப்போது திரும்பி எகைன் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 12 × 3 பண்ணி பார்க்குறேன், 36 வரும். சரிங்களா? அப்போ இங்கே 3. ஸோ திரும்பி என்ன வரும், இங்கே 4 வரும். திரும்பி நான் இங்கே 0 போடுறேன். திரும்பி இங்கே 0 போட்டாலாம் இங்கே பாயிண்ட் வைக்கக்கூடாது. ஒரு தடவை நீங்கள் 0 சேர்த்து பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப பாயிண்ட் வைக்கணும்லாம் கிடையாது, அது பண்ண தப்பு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ வருது. ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன், 3.3 தான். ஸோ புரியுதா உங்களுக்கு? 3.3 மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா 3.33 தான் கண்டினியூவாக போயிட்டே இருக்கு. ஸோ அதனால் 3.3 எடுத்துக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது 6.6 டிவைட் பை 1. இது எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு இல்லைங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் நம்ம டிவைட் பண்ணுறப்ப எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த டேர்மை மாற்றணும். சரிங்களா? ஹோல் டிஜிட்டை அதை ஃபுல் நம்பராக மாற்றணும். இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா இந்த 6.6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்கே 6.6 × 10, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 66ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? சரி, நான் பண்ணி காட்டுறேன். 6.6 × 10. ஓகேவாப்பா? இப்போ இங்கே 0 0, இது 6, இது 6 வரும். இப்போ 0 6 6ஆ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்னால இங்கே ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும் இந்த சைடு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, 66 கிடைச்சிருது இல்லைங்களா? புரியுதா? என்ன கிடைக்குதுங்க, 66. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன் 66. ஓகேவா? அதே போல் 1 × 10 10. புரியுதா? சரி, இப்போ நம்மளுக்கு ஃபுல் டிஜிட் கிடச்சிச்சு, இந்த பாயிண்ட்லாம் போயிடுச்சு இல்லையா? இப்போ 66 டிவைட் பை 10ஆல் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போது எத்தனை டைம் வரும், 60 வரும் இல்லையா? அதாவது
10 into 6 60. ஸோ அப்போ இங்கே 60 வரும், இங்கே 6 டைம்ஸ். ஸோ போட்டாச்சு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 66ல் 60 போணுச்சு அப்படின்னா ரிமைனிங் 6 வரும். அப்போ என்ன செய்றீங்க, இங்கே ஒரு 0 சேர்ப்பீங்க. ஓகே, அப்போ இங்கே 0 சேர்த்தா இங்கே பாயிண்ட் வைக்கணும். அகைன் என்ன செய்றீங்க அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறீங்க 60 வர வரைக்கும். ஸோ அப்போ 6 10 into 6 60. ஸோ அப்போ இங்கே 60 வரும். அப்போ இங்கே 6 போட்டுக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டில் உங்களுக்கு என்ன வந்தது 0. ஸோ அப்போ ஆன்சர் 6.6. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது போலாமா? 53.4 divided by 16. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட். அப்போ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பண்ணுங்க பார்ப்போம். 53.4 into 10. 0 0 0 4 3 5. இப்போ இங்கே 0 4 3 5. மல்டிப்ளையும் டிவைடும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தாலும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி கொத்தணும். ஸோ அப்போ என்ன கிடைச்சிரும்? 5 3 4 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு அதுதான் இங்கே மல்டிப்ளை பண்ணி டைரெக்டாக போட்டிருக்கேன், இங்கே பண்ணி காட்டிட்டேன். ஓகே, அதே போல் மேலே நம்ம 10ஆல் பண்ணதுனால கீழேயும் 10ஆல் பண்ணுறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டுக்குனா நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன். இதுவே சப்போஸ் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 41 இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ 41 இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நான் மேலே 10ஆல் பண்ணதுனால கீழே இந்த 16யும் 10ஆல் பண்ணுறேன், எனக்கு 160 கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ 5 3 5 என்ன செய்கிறோம்? 160ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ 160 into 3 480 வருது. ஸோ அதனால் இங்கே 3 போட்டேன். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் 54 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது என்ன செய்கிறேன்? எகைன் இங்கே வந்து 0 சேர்க்குறேன். ஸோ அப்போ இங்கே பாயிண்ட் வந்துடும். ஓகேவா? அடுத்து திரும்ப நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 480 வரும். ஸோ 3 டைம்ஸ் தான் வரும். ஸோ அதனால் இங்கே 3 போட்டிருக்கேன். திரும்பி என்ன செய்கிறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுற 60 வருது. ஸோ அதனால என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்னொரு 0 சேர்க்குறேன். இன்னொரு 0 சேர்த்தா இங்கே பாயிண்ட் வைக்கணுமா? கூடாது. ஓகேவா? சரி, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 160 into 4 போட்டு பார்க்குறேன். எனக்கு என்ன வருதுன்னா 640 வருது. ஸோ அப்போ இது இப்போ 4 தேவையில்லை. அப்போ கண்டிப்பாக 3 தான் அது வரணும் இல்லையா? 160 into 3 எவ்வளோ வரும்? 480 தான் வரும். ஸோ அப்போ 3. ஸோ இது ரிப்பீட்டடாக வரதுனால நான் என்ன மட்டும் எடுத்துக்கிறேன்? 3.3 மட்டும் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? சரி, இப்போ அடுத்து என்ன செய்றீங்க? இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான நம்பர் எதுன்னு பாருங்க. 3.3. ரெண்டுமே சமமாக இருக்குன்னா 3.3. இதை விட கம்மியாக ஒன்று இருக்குன்னு வச்சுங்க 1.2ன்னா அதுதான் எடுத்துக்கணும். சரியா? அதால் தான் டிவைட் பண்ண போகிறோம். 3.3 divided by 3.3. 6.6 divided by வந்த ஆன்சரோட இருக்கிறதே கம்மியான வேல்யூ கிடைச்ச வேல்யூ போதும். 3.3. 3.3 divided by 3.3. இப்போ இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஜிட் இருக்குது? எல்லாத்துலேயும் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் என்ன செய்யணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே 10ஆல் பண்ணிங்கன்னா கீழேயும் 10ஆல் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை இங்கே பண்ணி காட்டிருக்கேன். 3.3 into 10 33 வந்துடும். ஸோ அதே போல் இதையும் பண்ணால் 33. ஸோ அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 1 வரும். ஓகேவா? சரி, அடுத்ததுன்னு பாருங்கள். 6.6. 6.6 என்ன செய்வீங்க? 10ஆல் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 66 வரும். ஓகேவா? அப்போ 66 கீழே என்ன இருக்குது? 3.3. இதை 10ஆல் பண்ணும்போது 33 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 33. ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 2 வரும். புரியுதா? டிவைட் பண்ணுறது தெரியும்ல உங்களுக்கு. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். இது பண்ணாலும் உங்களுக்கு 1 தான் வரும். சரி, இது 2 இல்லைங்களா? அங்கே தான் பண்ணியிருக்கோம். இங்கே 2, இது 1, இது 1. புரிஞ்சிச்சா? சரி, இதுக்கப்புறம் இதுலேயே பாயிண்ட் வச்சு கூட வரும். சிம்பிள் ரேஷியோ ஹோல் நம்பராகவே எனக்கு வந்திருக்கு. சரிங்களா? சில இதில் என்ன செய்யும் அப்படின்னா பாயிண்ட் வச்சு வரும். அதை நான் அடுத்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? சில சம்மில் போட்டு காட்டுறேன். இங்கே எனக்கு ஹோல் நம்பர் வந்திருக்கனால அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது இப்போ எழுதலாமா? CHO கார்பன் 1, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. புரிஞ்சிச்சா? தேங்க்யூ. எம்பிரிக்கல் ஃபார்மில் ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியுதா? எப்படி டிவைட் பண்ணணும்னு தெரியுதா? எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியுதா? ஒரு தடவை பார்த்துக்குவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் எகைன் இது ரிலேட்டடாக இன்னும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.